ஐயோ என்னது காப்பி ஒரு மாதிரியா இருக்கு, சக்கரையே போடலையா? ஒரு ஸ்பூனுக்கு 3 ஸ்பூன் தான் போட்டேன். அம்மா நீ சக்கரை எங்க போட்ட? கோலமாவு தானே போட்ட? ஐயோ கோலமாவா? ஏண்டி வாசல்ல போட வேண்டிய கோலமாவை காப்பியில போட்டுடி? அதுலனா உங்க மிருதங்க வாசிப்புல மயங்கி நினைலையோ, எனக்கு தலைகாலே புரியல. இங்க பாரு, என் வாடகை பணம் எல்லாம் ட்ரம்மா உருண்டு போகுது. ஆஹா, இது என்னென்ன தரா? எகத்தாளம் சுமாரா போய் கணேசிக்கார், நான் வீட்டுக்காரன் வந்திருக்கேன். என்னண்ணா கூப்பிட்டா? மாமி என்ன சொல்றாரு சாமி? என்ன விஷயம்ன்றார்? வாடகை வாங்க வந்திருக்கேன்னு சொல்லுங்க. இப்ப தர முடியாதுங்கிறார். எப்ப தருவாருன்னு கேளுங்க. ஒரு 6-7 மாசம் போகட்டும்ங்கிறார். ரொம்ப தான் நீங்க ஆட்டாதீங்க மாமி. ஏன் ஒரு 6-7 வருஷம் சொல்றது தானே மாமி? செலவுக்கு பணம் இல்ல, கொஞ்சம் கொஞ்சமாவது தவணை முறையில என் வாடகை கொடுக்க சொல்லுங்க மாமி. இப்ப என்ன சொல்றார்? என்ன தெரியும்ண்ணே, ரொம்ப தொந்தரவு பண்ணி வாடகை கேட்டா உங்க பல்ல கலட்டும்னு சொல்றாரு. நாங்க என்ன கட்டுப்பல்ல வச்சிருக்க கழட்டிட்டு போறதுக்கு? நீ சும்மாறா சாமி. இதுக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியும்டா. என்ன? 7 ஜென்மத்துக்கு உனக்கு வாடகை தர மாட்டேன்னு சொல்றான். டேய், இன்னைக்கு நான் 2 பாத்துறேன்டா சாமி. நான் கையெடுத்து கும்பிடுறேன், எனக்கு வாடகையே வேண்டாம். நீ வாசிக்கிறது பாட்டு காரணியா செவிடா போயிடும். உஷா, வெயில் காலத்துல ஜலம் ரொம்ப கீழே போயிடுது, ஆம்பளைனாலே இறச்சி விட முடியல. நீ எப்படிதான் இறச்சி விடுறியோ, ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு எனக்கு. நீங்க ஏன் ஃபீல் பண்ணணும்? இப்படி வெயில நின்னுட்டு நீங்க ஜலம் எடுக்கிறத பார்த்தா யார்தான் ஃபீல் பண்ண மாட்டா? ஒரு பொம்பளையா பிறந்து இது கூட செய்ய முடியலனா எப்படி? அதுக்காக நீங்க தான் தண்ணி இறக்கணும் தலையில தான் என்ன? நான் எதுக்கு இருக்கேன், நான் எதுக்கு இருக்கேன்? ஐயோ ஹெல்ப் யூ. ஐயோ வேணாங்க. இல்ல உஷா, சொன்ன கல தள்ளிங்க. இந்த வாங்க, இந்த வா, நான் இறச்சி விடுறேன், தள்ளி போ. ஐயோ கைய காட்டுங்க. என்னமா செவந்துருது? உங்க கலருக்கு லேசா இழுத்தா கூட நன்னா செவந்துருது கை. அப்படி இங்கே இருங்க, இன்னொரு வாழை இறச்சி விடுறேன். அதுக்கு இன்னும் ஏதாவது பாத்திரம் இருக்கா? ரொம்ப நன்றிங்க. நான் எதுக்கு இருக்கேன், நான் எடுத்து தரேன். ஐயோ பாத்து. அப்பா துண்டு மறந்துட்டேனே. ஆமா, துண்டு சும்மெல்லாம் கொண்டு விடு, நான் வாய்க்காலுக்கா போறேன். இந்த ட்ரெஸ்ஸுக்கு சூட் ஆகுமா? உள்ள உண்டு இப்போ. என்ன கணேசன் சார், அடையாளமே தெரியல. ஆமா, ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க. ஆடையை மாத்திட்டேன், ஆளையே மாத்திட்டேன். இந்த கெட்டப் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இல்லைங்க. இல்லையா? ஏன் 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 சார் இப்படி பண்ணிட்டீங்க? என்ன ஆச்சு? உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே அந்த அழகான குடுமி, காதுல கடுக்கன், பஞ்சக்கச்ச வேஷ்டி, நெத்தியில பட்டை, இதெல்லாம் பார்க்கும்போது தெய்வ கடாட்சமா இருந்தீங்க. அது சரி. இப்ப இதெல்லாம் எடுத்துட்டு சாதாரணமாயிட்டீங்க. ஐயோ, உங்களுக்கு குடிமி பிடிக்குங்கிறது தெரியாம போயிடுத்தேன். அவசரப்பட்டு விட்டுட்டேனே. வளர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகுமோ தெரியலையே. இதுக்கு போய் ஏன் நீங்க இவ்வளவு வருத்தப்படுறீங்க? எந்த ட்ரெஸ் கூட பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. இந்த ட்ரெஸ் பரவாயில்லையா? நல்லா இருக்கா? ஹாப்பி என்று முதல் ஹாப்பி. என்ன இப்படி உட்கார்ந்திருக்கா? நான் யாரா? வீட்டுக்காரரு. அப்ப காலை கீழே போட சொல்லு. வாங்க உட்காருங்க, திண்ணையில உட்காருங்க. என்ன கிண்டல் பண்ற நீ? என்ன காபி சாப்பிடுறீங்களா, டீ சாப்பிடுறீங்களா, என்ன சாப்பிடுறீங்க? முட்டை குருமாவும் பாயா வேணும். மாமியை ரெடி பண்ண சொல்லு. உங்களுக்கு ரொம்ப தமாஷா ஐடியா வெட்டிடுவேன். யோ வாடகை உடையா? வாடகை தானே ரெடியா இருக்கு. இந்தாங்க வாடகை. ஏய் கண்டிஷன் எல்லாம் சொல்றான். இங்க பாருங்க, முன்ன மாதிரி இல்ல, இப்ப சட்டத்திட்டம்லாம் மாறி இருக்கு.
சரி. மாசம் 5ஆம் தேதி ஆனா வாடகை கொடுத்துடணும். கொடுத்துடலாம். இல்ல சாமான் செட்டுனா வெளியே போகும். இல்ல வேணாம் 4ஆம் தேதி ராத்திரியே கொண்டு வந்து கொடுத்தேன். டேய், வாடகை ஏத்துன்னு சொன்னையா? அப்புறம் 100 ரூபாய் ஏத்தி இருக்கு. 100 ரூபாய். ஆமா. 100 ரூபாய் தானா? டச்சை, யாருக்கு வேணும் 100 ரூபாய் பிச்சை காசு? அதானே. ஏத்துறா. சரி உங்களுக்கா 101. ஓ, சரி வந்து கொடுத்துறேன். ஆ, நான் இனிமே உன் வீட்டை தேடி வரமாட்டேன். வேண்டாம், நான் உங்க வீடு தேடி வந்து கொடுத்துறேன். போதுமா? கால் மேல கால் போட்டு உட்காருவியா? போட மாட்டேன். உள்ள உள்ளதுக்கு போட்டுறேன். மரியாதை. போயா. ஓடியா உள்ள. போதுமா? போயா. உஷா முன்னாடி என் மானத்தை வாங்கிட்டு பார்த்தாங்க பாவிங்க. இந்தாங்க கோயம்புத்தூர்காரர பஞ்சு மிட்டாய் சாப்பிடுங்க. கொடுங்க, சின்ன வயசுல சாப்பிட்டது. யோ கோயம்புத்தூர் ஏன் சொல்றேன்? அட அது இல்லைங்க, என்ன அது இல்லைங்க போது இல்லைங்க. இந்த இடமெல்லாம் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குது. நாம கடைசியை பார்க்க வேண்டியது எந்த இடம்? நம்மன்னு சொல்லாத, நீயும் உன் பொண்டாட்டி பார்க்க வேண்டிய இடம் சூசைட் பாறை. அப்படின்னா என்னது? அங்க வந்து நின்னு தள்ளி விடுறேன். அடடடடட, இந்த இயற்கையான இடத்துல மிருதங்கத்தை வாசிச்சா எவ்வளவு நல்லா இருக்கு. ஐயரே, மிருதங்கம் உண்டோ இல்லையா? ஐயோ நான் மறந்தே அட போயிட்டேன். போங்கப்பா. முக்கியமான இடத்துக்கெல்லாம் இந்த ஆள் மிருதங்கத்தை கொண்டு வர மாட்டான். கொடைக்கானல கூட்டம் நிறைய வரும், நடுவுல உட்கார்ந்து வாச்சா கொடைக்கானல் செலவு கவர் ஆகும்ல. விஸ்வநாதா, வால் பேரிக்கா திங்காதரா, பின்னால வால் முளைக்கும். எனக்கு இல்ல ஜலகண்டேச்சே, என் பொண்டாட்டிக்கு தரேன், அவளுக்கு முளைக்கிட்டோம். உன் பொண்டாட்டிக்கு ஏற்கனவே இருக்கிற வால் பத்தாதாக்கும். அப்படியே லயல் விடுமா, எல்லாரும் பின்னாலே வால் முளைக்கிட்டு உள்ள போய் இறங்கும்போது எல்லாரும் வாலோட இறங்குவோம். பறக்குதுடா பந்து. நம்ம போன சாந்தி எங்க காணோம்? அவசரமா எதுக்காவது போயிருக்கோம். என்னங்க நம்ம பையனையும் காணுமே. அவனும் அவசரமா எதுக்காவது போயிருப்பான். அப்ப 2 பேரும் போய் நல்ல விதமா குடும்பம் நடத்திட்டு. என்ன சொன்ன? யோ கோயம்புத்தூர், கொல்லவளம் ஜாக்கிரதை. வந்த இடத்துல என்ன சண்டை போட்டு என்ன வந்த இடத்துல சண்டை? இதுக்காக இடக்கட்டி போட சண்டை போட முடியும்? எங்க போயிருக்க போறாங்க? எங்க சுத்தி பார்க்க போயிருப்பாங்க. யோ, இந்த லொள்ளு மஸ்து வேலையில என்கிட்ட வச்சுக்காத நீ. இங்க பாரு, குட்டி போடுறதுக்கு நாய் படுத்துக்க மாதிரி எந்த நாயில மிதிச்சிருவேன். சம்பந்தி, அம்பிகாவதி அமராவதி மாதிரி அவங்களே அறியாம லவ் பண்ணிட்டாங்க, மன்னிச்சு விட்டுருவோம் சம்பந்தி. டேய் கையறா, ஓடிச்சிருவேன். வெளியூர்ல வந்து உன் பொண்ணை விட்டு என் பையனை மயக்க பாக்குறியா? இந்த பாருங்க, எப்ப இந்த அளவுக்கு வந்துருச்சோ ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுங்க. அடச்சா, டேய் ஜலகண்டேச்சே, அவங்க 2 பேரும் லவ் பண்றது இந்த காலனிக்கு தெரியும் சொல்லிட்டேன். எனக்கு தெரியாதுடா. இப்ப தெரிஞ்சுக்கடா. டேய் தெரிஞ்சுக்க முடியாதுடா. என்ன சார் இப்படி கத்துறீங்க? இவங்க 2 பேரும் காதலிக்கிறது தப்பா இல்ல கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பா? தப்பு இல்லையா? யார் தப்புன்னு சொன்னது? டேய் நீ நல்லா படுத்துக்கடா, நல்லா அமைக்கி படுத்துக்கடா. இந்த பட்டத்து ராணி சொன்னதுக்கு அப்புறம் இந்த படத்தளபதி அதை நிறைவேற்றாம இருப்பனா? அப்படி நிறைவேற்றலன்னா அது நம்ம சாம்ராஜ்யத்துக்கே கேவலம். இந்த உலகத்துல யாரு சொன்னாலும் நான் கேட்கவே மாட்டேன். நீங்க சொன்னீங்கன்னா நான் கேட்பேன். அது ஏன்னா அது ஏன்னா அது ஏன்னா அது அது ஏன்னா அது ஏன்னா அது ஏன்னா அது ஏன்னா. Come in. என்ன கணேஷ் சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? இருக்காதா பின்ன? அப்படி இப்படின்னு கிளைமேக்ஸுக்கே வந்துட்டோமே. இந்த பாருங்க, நாம புதிய அத்தியாயத்தை துவங்க போறோம். அதனால இந்த கொடைக்கானலே பிரசித்தி பெற்ற பிள்ளையார் கோயில் வரசக்தி விநாயகர் அங்க போய் உங்க பேர்லயும் என் பேர்லயும் அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் பண்ணி பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன், எடுத்துக்கங்க. ரொம்ப நன்றிங்க. எதுக்கு நன்றி இல்ல, செய்ய கடமைப்பட்டவன் தானே. அப்புறம் நம்ம புதிய வாழ்க்கையே எப்போ எங்க இல்ல இல்ல இப்போ இங்கேயே நாளைக்கு சாயங்காலம் 5:15 மணிக்கு போட்ல பக்கத்துல இருக்கிற வீட்ல. நாளைக்கு சாயங்காலம் 5:30 மணிக்கு போட்ல. அடே நல்ல நேரம் தான், கரெக்டா சொல்லிருக்கேன். அங்கேயே இன்பலோகமே இனிதாகுமே. அடடா கரெக்டா பாடுறேன், நல்லா புரிஞ்சுட்டேன். இந்த புடவையில உங்களை பார்க்கும்போது மகாலட்சுமி பாக்குற மாதிரி இருக்கு. நான் கொண்டு வந்து விபூதி நெத்தியில விட்டுக்குங்க, பூவை தலையில வச்சுக்குங்க, என்ன உங்க நெஞ்சில வச்சுக்குங்க. வரட்டுப்பா? நிலாவினிலே ஓஹோ ஜகமே ஆடிடுதே விளையாடிடுதே விளையா. என் பாட்டுக்கு என்ன அழகா அபிநயம் பிடிக்கிற பிரபாதமா இருக்கு. கரெக்ட் டயத்துக்கு வந்துட்டேன், போலாமா? அதுக்கு முன்னால எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம் கேளுங்க. இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகி பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்காங்க. ஆமா. நீங்க என்ன விரும்புறீங்க?
ஒருவேளை ஏடா கூடமா மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? நான் உங்க கூட எப்படி 2 வருஷம் குடும்பம் நடத்துறதா முடிவு பண்ணியாச்சு, அவ்வளவுதான். அப்ப உங்க சம்சாரம்? ஐயா, அவ கிடக்குறா மூதேவி. அவளை பார்த்தா ஐயராத்து பொண்ணு மாதிரியா இருக்கு. அமாவாசையில பிறந்த கருப்பி. ஏற்கனவே அப்ப என் கல்யாணத்துல 10,000 ரூபாய் டவுரி தரேன்னு சொல்லி ஏமாத்திட்டான், நாமத்தை சாத்திட்டான். அவளை வீட்டுக்கு அனுப்பிடுறேன். ஒருவேளை அவ போக மறுத்துட்டா? மண்ணெண்ணெய் விட்டு கொளுத்திடுவேன். ஸ்டவ் வெடி செத்து போயிட்டான்னு செட்டப் பண்ணிடுவேன். எப்படி? நீங்க இதெல்லாம் கவலைப்படாதீங்க, நேரம் ஆயிட்டு இருக்கு, வாங்க போலாம். பாத்தீங்களாங்க அங்க வீட்டுக்காரனுங்க லட்சணத்தை? ஒரு பொம்பளைக்காக பறக்காவட்டி மாதிரி இந்த லட்சாலையிறானுங்க. ஏன் பிரிசன் அப்படி இல்லப்பா, பத்திரமாச்சு தங்கம். உன் தங்கத்தை பார், தகர டப்பா மாதிரி உருண்டு வருது. இந்த ஆளுங்க இங்க வந்தது என்னங்க இது? என்ன? நான் உங்களை மட்டும் வர சொன்னா அவரையும் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஐயோ, கோயம்புத்தூர்கார வரானே, பயங்கர குழப்பமாயிருமே. இப்ப நான் என்ன பண்றது? இருங்க, நீங்க அந்த வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கீங்க, நான் அவரை சமாளிச்சு அனுப்பிச்சிடுறேன். சீக்கிரம் வந்துருவீங்களா? இந்த பூ உங்களுக்குன்னே கொண்டு வந்தேன். தேங்க்யூ. சீக்கிரம் வந்துருங்க. வந்துருங்க. சி. பரவசமிகவாகிதே. ஆகும்னா? ஆகும். என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன பார்த்தா மூதேவிங்களா? சொல்லல. மூதேவியானா? அம்மாவாசையில பிறந்த கருப்பியானா? என்ன பார்த்தா ஐயராது பொண்ணு மாதிரி இல்லைங்களா? உங்களை பார்த்தோன்னே நான் உங்களுக்கு மட்டுமா கேட்டேனா? என்ன நினைச்சிட்டு இருக்க மனுஷன்? பாரு, இன்னைக்கு 2 நாள் பாத்துறேன் இவரை. என்ன நினைச்சிட்டு இருக்க? எங்க அப்பா உங்களுக்கு 10,000 ரூபாய் தரணுமா? கொடுப்பார் 10,000. இந்த மூஞ்சிக்கு 10,000 ரூபாய் கேக்குறதா? 2 பொண்ணை பெத்து வச்சுட்டு காதலா பண்ணு. கொடைக்கானல் குழு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, போலாங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பதில் என்னங்க பதில்? சாகர வரைக்கும் கூட குடும்பம் எடுத்தத முடிவே பண்ணிட்டேங்க. பூந்தமல்லி புளியா இருக்க கூடாதா? அப்ப உங்க பொண்ணை கட்டுங்க. பசங்களை விடுங்க. வண்டி உள்ள மாட்டிச்சு, உள்ள மாட்டிச்சுனா வக்கீல கூட்டி வந்து ஜாமீன் எடுத்துட்டு போடா. இதெல்லாம் நல்லா தான் பேசுற. வண்டியை மட்டும் வெயில நீ பட்டி வச்சிருக்க. இவர் குடுங்க 2 ரூபாய் காசுக்கு நாங்க குழு மணல நிறுத்துவோம். ஹேய் படா தலை எழுத்து. எக்ஸ்கியூஸ் மீ. யா. ஹலோ, டோக்கன் ப்ளீஸ். வாங்க வாங்க உட்கார்ந்து பேசலாம். உட்காருங்க. நேம் ப்ளீஸ். எதுக்கு? கேட்டுக்கடா. வாயில போட்டா சிக்லெட், வாங்கி தின்னா கட்லெட், பூந்து அடிக்கிறவன் தான் இந்த புல்லட்ரா. புல்லட் முன்னாடி வச்ச கால பின்னாடி வைக்க கூடாது. புல்லட் அப்ப சைடுல வச்சுக்கலாமாடா? புல்லட் என்னைக்கும் மொப்பட் ஆக கூடாது. நீ யாருன்றத காட்டு புல்லட். ஏன்டா என்ன தடுத்த? ஏன்டா என்ன தடுத்த?